சம்பந்தி வீட்டுக்கு 3வது மனுஷங்க மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கோம். ஐயா ராஸ்கல், அந்த ஆளை எனக்கு சம்பந்தின்னு சொல்லாதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? திரும்ப திரும்ப சம்பந்தி சொல்லிட்டு இருக்க. லட்சுமி, உள்ள என்ன நடந்தாலும் சரி அப்செட் ஆகக்கூடாது, புரியுதா? அவங்கள பத்தி கேள்விப்பட்டாலே டென்ஷன் ஆகுதுப்பா. என்னங்க, என்னைக்குமே வராதவங்க இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். அவங்கள உள்ள கூப்பிட்டு பேசுங்க. ஈஸ்வரமூர்த்தி, அவன் சொல்றது சரிதான். அவனை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம். போய் வர சொல்லு. எதுக்குப்பா அவங்கள வர சொன்னீங்க? எனக்கு இருக்க டென்ஷனுக்கு அவங்களை ஏதாவது பண்ணிடுவோம்ப்பா. சும்மா எது கோவப்பட்டு இருக்க? வரட்டும். வெளியில நம்ம கட்சிக்காரங்க வந்திருக்காங்க, என்ன ஏதுன்னு விசாரிப்போம். வணக்கம்மா. வாங்க. வணக்கங்க. நீங்க உட்காருங்க சம்பந்தி. நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். என்ன விஷயம்? எங்க பொண்ணுக்கு கல்யாண நிச்சயம் பண்ணியிருக்கு, அதான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போலாம்னு வந்தோம். ஓஹோ, உங்க பொண்ணுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து எல்லாரையும் கூப்பிட்டு நிச்சயம் பண்ணி பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் பண்றீங்களா? இந்த பழக்கமெல்லாம் உங்க வீட்டுல இருக்கா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்ண உங்க பையன் எங்ககிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டான்ல, அந்த மாதிரி உங்க பொண்ணு யாராவது பணக்கார மாப்பிளைய பார்த்து உங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கலையான்னு கேக்குறாங்க. ஏதோ சின்ன பசங்க ஆசைப்பட்டு செஞ்சிட்டாங்க. நம்ம தான் பெரியவங்க, மன்னிச்சு அவங்கள ஏத்துக்கணும். எதையும் மனசுல வச்சுக்காம கல்யாணத்துக்கு வாங்க. இந்த மாதிரி நல்ல காரியத்துல நீங்கெல்லாம் வந்து வாழ்த்துனா தானே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். எல்லாம் முறையாதான் செய்யறீங்க, சந்தோஷம்தான். எனக்கும் வரணும்னு தான் தோணுது, ஆனா வர முடியாதே. ஏன்னா எனக்கும் கட்சி வேலையா கொஞ்சம் டெல்லிக்கு போக வேண்டியது இருக்கு. என் பொண்டாட்டி அனுப்பலான்னா அவளுக்கும் ஏதோ முக்கியமான ஒரு வேலை இருக்கு. ஏய் நில்லு. அவங்க பையனுக்கு நம்ம வீட்டு பொண்ணு கிடைச்சதே பெரிய விஷயம், இதுல காஃபில வேற கொடுத்துக்கிட்டு. எங்க முறைக்கு நாங்க சொல்லிட்டோம், கல்யாணத்துக்கு வர்றதும் வராததும் உங்க விருப்பம். வர்றங்க, வரமா போயிட்டு சம்பந்தி வரும். வாங்க, குங்குமம் வாங்காம போக கூடாது. வாங்க வாங்க.
வர்றேங்க. வரேம்மா. வரும். பழசெல்லாம் மறந்துட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இப்ப கூட என் பொண்ணை பார்த்தா அப்படியே வயிறு பத்திக்கிட்டு எரியுது. சம்பந்தியா சம்பந்தி. வந்துட்டாங்க பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு. பொண்ணு கல்யாணம் ஓகே சார். மறக்காம வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறேன் சார். சார் வாங்க சிவராமன். வா உள்ள வா. இவங்க என்னுடைய ஒய்ஃப் லக்ஷ்மி. வணக்கம்மா. உட்காருங்க சிவராமன். என் மூத்த பொண்ணுக்கு திருமணம் வச்சிருக்கேன். அதான் 2 பேருமா சேர்ந்து உங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு போலாம்னு வந்தோம். பத்திரிக்கை சார். ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா சார், ரொம்ப நல்ல சம்பந்தம். சிவராமன் சார் உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும். ஆ லட்சுமி ஆ? கொஞ்சம் வெளியேற. சார் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடுங்க. கண்டிப்பாம்மா, கண்டிப்பா வந்துடுறேன். நான் வெளியில இருக்கேன். ஓகேம்மா. நம்ம கம்பெனியோட புது ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியும் சார். சீனியர் எம்ப்ளாயிஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னாடியே விஆர்எஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம கணேசனுக்கும் விஆர்எஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய சர்வீஸ் இன்னும் 2 இயர்ஸ் இருக்குல்ல? ஆமா சார். இப்ப போட்டிருக்க ரூல்ஸ் படி அந்த லிஸ்ட்ல நீங்களும் இருக்கீங்க. இன்னும் 6 மந்த்ல நீங்க விஆர்எஸ் வாங்குற மாதிரி இருக்கும். சார் நான் இப்பதான் மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அடுத்தது எனக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அவளுக்கும் கல்யாணம் பண்ணணும். நிறைய கடமை இருக்கு சார். எல்லாமே நான் இந்த சம்பளத்தை வச்சு தான் பண்ணணும். இப்படி திடீர்னு போச்சோன்னா எப்படி சார்? ப்ளீஸ் சார், எனக்காக கொஞ்சம் பேசி பாருங்களேன். நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் சிவராமன். நம்ம எல்லா பிரான்ச்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தருக்காக இதை மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சார் ப்ளீஸ் சார், எனக்காக மறுபடியும் பேசி பாருங்களேன். உங்க கஷ்டம் எனக்கு புரியுது சிவராமன். ஆனா என்னால எதுவும் பண்ண முடியாது. இது எனக்கு கொடுத்திருக்க ஆர்டர். சிவராமன், இந்த டாக்குமெண்ட்ல கொஞ்சம் சைன் பண்ணுங்க ப்ளீஸ். பண்ணுங்க சிவராமன் ப்ளீஸ். ப்ளீஸ். ஓகே சிவராமன், கல்யாணத்தை நல்லபடியா முடிங்க. உங்க பொண்ணுக்கு என்னுடைய விஷயத்தை கன்வே பண்ணிருங்க. கடவுளே, இதை எப்படி நான் லட்சுமிகிட்ட சொல்ல போறேன்? போலாமா லட்சுமி? என்னாச்சுங்க? என்னாச்சு? அதில் அவர் உங்ககிட்ட ஏதோ ஒரு பேப்பர்ல கையெழுத்து வாங்கினாரே. ஓ அதுவா? அது என்னோட பிஎஃப் சம்பந்தப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்டுக்கு சைன் பண்ணாமே இருந்தேன். ஓஹோ. அதான் இப்ப போட சொன்னாரு, போட்டு கொடுத்துட்டு வந்தேன். சரி, அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்துருவோமா? இவங்க ஒய்ஃபு. வணக்கம். என்னோட மூத்த பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன்னு சொன்னல. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா வந்துடணும். உனக்கு கண்டிப்பா வந்துடுறேன். எங்க சுப்ராஜ் எங்கண்ணா இருக்கா? பின்னாடி தான். சார், மாமா அஞ்சலி, எங்க அக்காவோட மேரேஜ் இருக்கு. கண்டிப்பா ஓஹோ. நீங்க எல்லாருமே வந்துடணும். கங்க்ராட்ஸ்.
கல்யாணத்துக்கு யாராவது கட் பண்ணீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய் நாங்க வராம எப்படி? கண்டிப்பா வந்துடுறோம். டேய் நம்ம கிளாஸ்க்கு அப்புறம் போலாம். என்னங்க கவின் சார், இது உங்களுக்கு. எனக்கு எதுக்கு இன்விடேஷன்லாம்? இல்ல எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்? டேய் பாருங்களேன். என்ன? இல்ல இந்த கல்யாணத்துல எல்லா வேலையும் நாம தானே செய்ய போறோம், அதை தான் சொன்னேன். அதெல்லாம் சரி, நீங்களாம் எப்போ வருவீங்க? நாங்களாம் காலையில ஷார்ப்பா அங்க வந்துருவோம். அடடா சூப்பர்டா. ஆ, டேய் நீ நேரா மண்டபத்துக்கு வந்தா வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் யார் பாப்பாங்க? மரியாதையா நீ வீட்டுக்கு வந்துரு, எல்லா வேலையும் நீ தான் பாக்கணும். சரி. அந்த பயம் இருக்கட்டும், நான் கிளம்புறேன். உன் லவ் அவகிட்ட சொல்லாம இப்படியே சிரிச்சிட்டு இருந்தானு வையே, நாளைக்கு அவ கல்யாணத்துல இப்படியே சிரிச்சிட்டு நிக்க வேண்டியதான். டேய் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நாளைக்கு கெட்டி மேல சத்தம் கேட்கறதுக்கு முன்னாடி அவகிட்ட என் காதலை சொல்லிடு. 2 வருஷமா இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்படியே போச்சுன்னா அவ கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா. கடைசியில நீங்க எங்கெங்கன்னு சுத்திட்டு போக வேண்டியதுதான். நக்கலு. நாளைக்கு பார்க்க தானே போற இந்த கவினோட ஆட்டத்தை. ஏன் இப்படி சைலண்டா உட்காந்துட்டு இருக்க? அங்க துளசிக்கு மெஹந்தி போட்டுட்டு இருக்காங்களா? நம்ம கல்யாணத்துக்கு பண்ணாங்கல்ல, அவங்களே தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்க. நீ வேணா வாயே, நம்ம 2 பேரும் போலாம். நீ இது வரைக்கும் மெஹந்தி வச்சுக்க, நான் சின்னதா ஒரு டாட் வச்சுக்கிறேன். ஜெகன், இப்ப என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கியா? ஏய் ஐ ஸ்வேர், நான் ஆக்சுவலி ஃபங்க்ஷன்ல பாடுறதுக்காக பாட்டெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கேன். நீ எப்படியும் பிராக்டிஸ்லாம் பண்ணாம டான்ஸ்லாம் சூப்பரா ஆடுவேன்னு எனக்கு தெரியும். என்னால பிராக்டிஸ் பண்ணாம பாடலாம் முடியாது. சோ என் பாட்டு கேக்குறியா? மணமகளே மணமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, நீ எடுத்து வா. அதான் உன் பிளான் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலையே. எல்லாம் முடிஞ்ச உடனே தாலியே கட்ட போறாரு. அதுக்கப்புறமா மிங்கலானா எப்படி? இங்க பாரு ஜெகன், இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. நீயும் எல்லா பிளானும் போட்டுட்டு தான் இருக்க. ஆனா அடுத்தடுத்த ப்ராசஸ் போயிட்டு தானே இருக்கு. லாஸ்ட் மினிட் வரைக்கும் இந்த கல்யாணத்தை நிறுத்த என்னென்ன வழி இருக்கோ அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். ஒருவேளை இந்த கல்யாணம் நடந்து அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தானா, ஒரே வாரத்துல அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன். சூப்பர் சூப்பர் எக்ஸலென்ட். இதை தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா அப்படி இருந்தாலும் கல்யாணம் ஆயிடும் தானே சொல்ல வர? அது நான் சும்மா ஒரு வார்த்தைக்காக சொன்னது. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த கல்யாணத்தை நிறுத்த நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன். உன்னால முடியலனாலும் நான் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். இவன் இல்ல, உங்க அண்ணனுக்கு நான் எவ கூடயும் கல்யாணம் நடத்த விட மாட்டேன். எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம்னு நீ வார்த்தையில மட்டும்தான் சொல்லுவேன். ஆனா கல்யாணத்தை நிறுத்த நான் நிஜமாவே பெரிய எக்ஸ்ட்ரீமுக்கு போவேன். என்ன பண்றேன்னு பொறுத்திருந்து பாரு. என்னங்க, இந்தாங்க உங்க ட்ரெஸ் எல்லாம் ரெடி. என்னங்க இது? ஏன் புடவை எதுக்கு உங்க பெட்டியில வைக்கிறீங்க? ஏன் பெட்டியிலே நான் வச்சுக்கிறேன். ஏய் பசங்களை எல்லாம் சீக்கிரம் ரெடியா சொல்லு. சொல்றேன். மண்டபத்துக்கு முன்னாடியே போகணும். ஏய் என்னடி இது? நாம என்ன டூருக்கு போறோம் 10 நாளைக்கு? இவ்வளோத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்க? போதுமா? எது தேவையோ அதை மட்டும் எடுத்து வை. இங்க பாருங்க, இதெல்லாம் லேடிஸ் விஷயம், உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இது எல்லாமே எனக்கு தேவைப்படும், அதான் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். ஆமா, நீ என்ன நிமிஷத்துக்கு ஒரு சாரி கட்ட போறியா? இங்க பாரு, பாதி குறை இதுல. இது ஓகே. இந்த சாரி தான். இருங்க, எங்க கரெக்டா க்ளோஸ் பண்ண. சரி பேபி. பேபி வேற ஏதாவது எடுத்துக்கணுமா இல்ல இவ்வளவுதான்? இல்ல இல்ல வேண்டாம். இந்த 2 சூட்கேஸ். 2 சூட்கேஸ் போதும். சரி நீ முன்னாடி போ பேபி. நான் சரி, இந்த சூட்கேஸை baby. பேக் பண்ணி எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வந்துரு. பாத்தீங்களாங்க, அவ்வளோ பெரிய 2 சூட்கேஸ் எடுத்துட்டு போறாங்க. இங்க இருக்கிறது சின்ன 2 பேக் தான். அதையும் நான் தான் தூக்கிட்டு வர போறேன். அதுக்கு போய் ரொம்ப சலிச்சுக்கிறீங்க. ஒரு ஹஸ்பண்டா எப்படி இருக்கிறதுன்னு உங்க தம்பியை பார்த்து கத்துக்கோங்க. எது? ஏய் இங்க பாரு, அவன் லவ் மேரேஜ் அப்படிதான் இருப்பான்.
நம்மளோட தான் அரேஞ்ச்டு மேரேஜ். நான் இப்படிதான் நடந்துப்பேன். என்னையும் அவனையும் கம்பேர் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. எங்க போயிட்டே இருக்க? அவங்களுக்கு லவ் மேரேஜ்ல, அதனால அவங்க சொல்றது கேட்பாங்க. இது அரேஞ்ச் மேரேஜ் இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. அவ்வளவுதான். மதிக்காம போயிட்டே இருக்காளே. இவ எடுத்துட்டு போன ட்ரெஸ் அயன் பண்றதுக்கே பாதி செலவு போயிடும் போல இருக்க. முதல்ல இவளை தடுத்து நிறுத்தணும். என்னங்க, மாப்பிள்ளைக்கு கால் பண்ணி பாத்தீங்களா? அதெல்லாம் அப்பவே பண்ணிட்டேன். என்னங்க அப்படி பாக்குறீங்க? நம்ம கல்யாணத்துல பார்த்த மாதிரி அப்படியே இருக்க. ஐயோ சும்மா இருங்க. இன்னைக்கு நம்ம பொண்ணுக்கு கல்யாணம், நமக்கு இல்ல. அப்படியா? வருஷம் ஒன்னதே தெரியல. நீ வராம இருந்திருந்தா என் வாழ்க்கை எப்படி இருந்துக்குன்னு யோசிக்கவே முடியல. அப்படிதான் யோசிக்க முடியாது. ஏன்னா இது கடவுளால உருவான பந்தம் இல்லையா? ஆமா லட்சுமி. இன்னைக்கு எல்லார் கண்ணும் உன் மேலதான்டா இருக்க போகுது. கல்யாணம் முடிஞ்சதும் முதல்ல உனக்கு திருஷ்டி எடுக்கணும். நீ இவ்வளவு நாளா தனியா இருந்தது என் மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது ஸ்ரீ. இன்னைக்குதான் அந்த கஷ்டம் எல்லாம் தீரப்போகுது. நம்ம குடும்பத்துக்கே ஒரு புது வெளிச்சம் வரப்போகுது. பாட்டி, அப்பா ட்ரெஸ் இந்த ட்ரெஸ்ல என் புள்ள கிங் மாதிரி இருக்கான். அப்ப துளசி அம்மா தான் குவீன். ஆமா, குவீன் தான். இன்னைக்கு துளசி அம்மாக்கும் அப்பாக்கும் கல்யாணம். ஹை ஜாலி. சீக்கிரம் வா, டைம் ஆச்சுல்ல, நம்ம போலாம். கல்யாணத்தை முடிச்சு துளசி அம்மாவை வீட்டுக்கு கூட்டு வரணும்ல. அம்மா ஆசைப்பட்ட மாதிரி, தியாக்கு பிடிச்ச மாதிரி துளசியை கல்யாணம் பண்ணி நல்லபடியா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். எல்லாம் என் தியாவோட எதிர்காலத்துக்காக. தீபா, கொஞ்சம் இங்க வாயே. என்ன நீயும் வந்து தாம்பூல போய் போட ஹெல்ப் பண்ணினா வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா முடியும். அது சேலையோட ஃப்ளீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ணிருக்கேன். உக்காந்தா மொத்தமா கலைஞ்சிரும். அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்ல. அதனால நீங்களே எல்லாத்தையும் பண்ணிடுங்க. ஆமா ஆமா, அப்படியே பெரிய ஆகாயத்துல இருந்து வந்திருக்கா. தரையில எல்லாம் உட்கார மாட்டா, பறந்துகிட்டே தான் இருப்பா. ஏதாவது சொன்னீங்களா? உடவை கீழே சுருக்கமா இருக்கு பாரு, அது கொஞ்சம் சரி பண்ணிக்கோ. ஐயோ ஆமா, பார்த்து பார்த்து ஃப்ளீட் எல்லாம் வச்சேன், இன்னும் சுருக்கமா தான் இருக்கு. கேசவா, கேசவா எங்க போன? கேசவா பெரிய ஆகாயத்துல இருந்து வந்திருக்கா, குடுடா. நல்ல அழகான பொண்ணுங்கள்லாம் வந்திருக்காங்க, போய் செலக்ட் பண்ணு. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். டேய், நான் பாக்கறேன், நீ ஒண்ணு. இங்க இங்க பாரு. கேசவா பாட்டி, என்ன உடவைய சரி பண்ணி விடுறியா? ஆமா பாட்டி. இத பார், இந்த பக்கம் கொஞ்சம் சுருக்கம் இருக்கு. அதெல்லாம் சரி பண்ணு, சரி பண்ணு. தேங்க்ஸ் பாட்டி. பாவண்டா, அவ கை காலெல்லாம் வலிக்கும். அப்படியே கொஞ்சம் அவளுக்கு கை காலெல்லாம் அமுக்கி விடேன்பா. அதுக்கு என்ன, பண்ணிடலாம். ஓ ஏம்மா, இந்த வேலை கூட நீ செஞ்சுக்க மாட்டியா? இதுக்காகவா ஒன்னாவ கட்டி கூட்டிட்டு வந்தா? பேபி, பாட்டி அப்படிதான், நீ எதுவும் கண்டுக்காத. என்ன பாட்டி? பாவண்டா, குழந்தை கோச்சுக்கிட்டு போறாள்ல. போய் நீ அவளை இடுப்புல தூக்கி வச்சு நெலா ஸ்டோர் விட்டு. நெலா ஸ்டோர். பாவி பயல, இவன் காலத்துக்கும் வேலைக்கெல்லாம் போக மாட்டான். பொண்டாட்டிக்கு கொசுவ மடிச்சு விட்டுக்கிட்டே திரிய வேண்டியதுதான்.
வா உனக்கு நான் பொண்ணு பாக்குறேன் வா. நீ பண்ண மாட்டேடா கண்ணா. 59 60. அண்ணா இதுல மொத்தம் 60 தேங்காய் இருக்குண்ணா, போதும்ல? 60 தேங்காய் எல்லாம் பத்தாதுப்பா, இன்னும் எக்ஸ்ட்ரா அள்ளி போடுப்பா. இதுவே சரியா தான் இருக்கும். உங்களுக்கு பத்தலைன்னா சொல்லுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரியா? வேலையை பாருங்க. யாருக்கிட்ட? எப்படிப்பா அது பத்தா? சொன்னா கேட்க மாட்டேன்றாரு. சரி விடுங்கண்ணே. மச்சான் மச்சான் ஒரு நிமிஷம். அட என்ன மச்சான், மாப்பிள்ளைக்கு அழகி இந்த துண்டு தான், அதை விட்டுட்டு போறீங்க. என்னங்க புரியுங்க? அடடடடா, இப்பதான் புது மாப்பிள்ளை மாதிரி இருக்கீங்க. சரி, டைம் ஆச்சு, கிளம்பலாம். முகூர்த்தத்துக்கு முன்னாடியே போய் சேரணும்ல. போங்க போங்க போங்க. ஜெகன், எப்ப யார வழி அனுப்புனாலும் போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லணும். இப்படியே மாப்பிள்ள பேசுறது? சாரி அத்தை, நீங்க டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களா, அதான் அவசரத்துல சொல்லிட்டேன். நல்லபடியா போயிட்டு வாங்க. சரி, போயிட்டு வாங்க. போலாமா? தியாவா. ஏய், தனியா போய்க்கலாம். ஏன்? உங்க அண்ணனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், அப்புறமா சொல்றேன். மோனிகா, நீ வரல? அத்தை, எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க போங்க, நாங்க பின்னாடியே வந்துடுறோம். கல்யாணத்தோட அப்படி என்னப்பா முக்கியமான வேலை? அத்தை இல்ல, சின்ன வேலை தான், நாங்க முடிச்சிட்டு வந்துடுறோம், நீங்க போங்க. சரி, சீக்கிரம் வந்து சேருங்க. சரி அத்தை, வந்துடுறோம், நீங்க போங்க. ஏங்க, என்ன விஷயம்? நீ கூலா இரு பேபி. உங்க அண்ணன் போற வேகத்தை பார்த்தா தியாக்கு ஒரு தம்பி பாப்பாவோட தான் வருவாரு போல இருக்கே. முறைக்காத, நடக்கிறதெல்லாம் பார்த்தா சிச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு. சரி, நம்ம போலாமா? வா பேபி. என்ன ஆசீர்வாதம் பண்ண. நல்லா இருப்பா, திரும்பவும் நீ பதவிக்கு வரணும். எவன்டா இந்த நேரத்துல போன் பண்றது? ஐயா, அது நீரு, நான் பாக்குறேன். ஹலோ அண்ணே, நம்ம ஏமாந்துட்டோண்ணே. ஏய், வாய மூடுறா. காலங்காத்தால அபசகனமா பேசிக்கிட்டு. இல்லண்ணே, அவன் லாக் பண்ணி உட்கார வச்சிருக்கானே. எதிர்கட்சி முனுசாமி எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டானே. நீங்க அரை மணி நேரத்துல இங்க வரலனா எல்லாமே தலைகீழா மாறிட்டோண்ணே. சேர்மன் பதவி அவர் கட்சிக்கு போயிடும்ண்ணே. வாய மூடுறா. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம ஆளுங்களே காசு கொடுத்து தூக்குவான். வரண்டா, நானா அவனான்னு பாத்துறேன். வரண்டா, போட வைடா. ஏய், ஷர்ட் எடுத்துட்டு வாடா, சீக்கிரம் வா. என்னங்க, காஃபி எடுத்து. ஏய், காஃபி. ஏய், சட்டை குடுறா. டேய், பாத்துடா. நான் பாத்துக்கிறேம்மா. டேய் வெட்டி, வண்டி ஏறா. யோ, வாயா. ஏப்பா கவின். அங்கிள், என்னப்பா இந்த வேலையில நீ செஞ்சுக்கிட்டு இருக்க? இதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்கப்பா. அட, நம்ம துளசிக்கா கல்யாணத்துக்கு நான் பண்ணாம வேற யார் பண்ண போறா? சரி சரி, இங்க பாருப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சரி அங்கிள். நீ தான் பக்கத்துல வந்து பொறுப்பா கவனிச்சுக்கணும். அட, நான் பாத்துக்கிறேன். எந்த முறையும் பிரச்சனை பிரச்சனை. இல்லை. சரியா? சரி அங்கிள். சரி, பாத்து. எங்க அப்பா கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக தானே அவர் பார்வையில படுற மாதிரி வேலை செய்யற. ஏய், எனக்கு தெரியும்டா. கல்யாணம் முடிஞ்சு போகும்போது கவின் மாதிரி ஒரு பையனை பார்க்கவே முடியாது. நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி வேலை செஞ்சான்னு சொல்லணும். அதுதானே உன் பிளானு? டே டே டே, ஓவர சீன் போடாதடா, கண்டுபிடிச்சிட போறாரு.
இதோ வந்துட்டேன்டா. ஏய் வெற்றி, என்னடா இவ்வளவு மெதுவா போயிட்டு இருக்க? அப்பா மழை ரொம்ப ஹெவியா இருக்குப்பா. அதான் ரோடு இவ்வளவு கிளியரா தெரியுது இல்ல, வேகமா போக வேண்டியதானே? ஐயோ அப்பா, ஓகே ஓகே, நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. டிரைவர் வேகமா போக மாட்டான் தான் உன்ன வர சொன்னேன். நீ அவனோட மெதுவா ஓட்டிட்டு இருக்க. கட்சி ஆபீஸ்க்கு போறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிரும் போல இருக்க. வேகமா போ. பாட்டி, இனிமே துளசி அம்மா நம்ம வீட்லயே இருக்க போறாங்களா பாட்டி? ஆமாண்டா கண்ணா, நாம இப்ப துளசி அம்மாவை கூட்டிட்டு வரதுக்கு தான் போறோம். அப்புறம் அவங்க எப்பவுமே நம்ம வீட்ல தான் இருப்பாங்க. ஏ, துளசி அம்மா நம்ம வீட்டுக்கு வர போறாங்க. நான் எங்க அம்மா கூட போயிருப்பேன். எதுக்கு என்ன தடுத்த? என் வைஃப் என்ன பிரிஞ்சிட கூடாதுன்னு நினைச்சேன். அது தப்பா பேபி? என்ன உளற? நான் எங்க அம்மாவோட கார்ல போனா உன்னை எப்படி பிரிய முடியும்? அது நம்ம எங்க போனாலும் ஜோடியா தானே போவோம். அதத்தான் சொன்னேன் பேபி. ஏன் பேபி இதுக்கே இவ்வளவு ஃபீல் பண்ற? சரி, நீ அவங்க கூட போயிருந்தா மட்டும் கல்யாணத்தை நிறுத்திருப்பியா என்ன? இல்ல ஏன் நிறுத்துறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கியா? ஏய் என்னடா அண்ணா எங்கண்ணா இருக்க? ஏய் வந்துகிட்டு இருக்கேன்டா. மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல அண்ணா, இங்க பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்குண்ணே. மெஜாரிட்டி எனக்கு தான் இருக்குது. என் ஆளை சேர்மன் ஆக்கணும்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானே. நீங்க வர லேட் பண்ணா இந்த பதவி நம்மள கைவிட்டு போயிடும்ண்ணே. ஏய் அப்படி மட்டும் ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு, அங்கேயே கட்சி ஆபீஸ்லயே போட்டு தள்ளிடுவேன் அவனை. ஏய் நான் வந்துட்டான்டா இருக்கேன், டென்ஷன் பண்ணாத. போறவை. சரிண்ணே சரிண்ணே, சீக்கிரம் வாண்ணே. ஏய் வேகமா போடா. என்னடா மாட்டு வண்டியா ஓட்டுற? வேகமா ஓட்டுறா. பார்த்து ஓட்டு. மா, ஜெகனுக்கு இந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுல ரொம்ப சந்தோஷம் போல இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கான். இந்த கல்யாணத்தை பத்தி யோசிச்சு நீ ரொம்ப டயர்ட் ஆயிட்ட. யோசிச்சது போதும், கொஞ்சம் ரெஸ்ட் எடு பேபி. அந்த துளசிய அன்னி ஸ்தானத்துல வச்சு யோசிக்கவே எனக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகுது. பேபி, ஸ்ரீகாந்த் எப்படி உனக்கு ஸ்டெப் பண்ணணும், அதே மாதிரி துளசி உனக்கு ஸ்டெப் பண்ணி. சொந்த நீ கிடையாது. பிளடி மிடில் கிளாஸ். என் அம்மா, அண்ணன், தியானு எல்லாரையும் நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிட்டா. உன்னை விட அவதான் முக்கியம்னு யோசிக்க வச்சுட்டா பேபி. என்னன்னா பேபி, உங்க அண்ணன் அவ பேர்ல சொத்து ஏதாவது எழுதி வச்சுட்டாருன்னு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. என்ன சொல்ற ஜெகன்? ஆமா பேபி, நேத்து உங்க அண்ணன் ஒரு லாயரை வீட்டுக்கு கூட்டு வந்தாரு. ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாரு. என்ன பேசினாரு? தெரியலையே, ஏதோ பர்சனல் மீட்டிங்னு நினைக்கிறேன். யாரையுமே உள்ள விடல. என்ன ஜெகன் நீ எல்லாத்தையும் இப்பதான் சொல்லுவியா? சரி, அன்னைக்கு சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்ப? அத சொல்லிருந்தா நான் அப்பவே என் அண்ணன் கிட்ட என்னன்னு கேட்டிருப்பேன். நீ கேட்டா அவர் உண்மையை சொல்லிடுவாரா? இல்ல உங்க அம்மா தான் உண்மையை சொல்ல விட்டுருவாங்களா? என் அண்ணன் என்கிட்ட எல்லாமே சொல்லுவாரு. சும்மா காமெடி பண்ணாத பேபி. எல்லாம் உன்னை கேட்டா பண்ணிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு வேணான்னு உங்க அம்மா கிட்ட சொன்ன, அத கேட்டாங்களா? அப்படியே உங்க அண்ணா கிட்ட சொல்லியிருந்தாலும் அவர் கேட்டிருப்பாரா? நீ கவலைப்படாத பேபி, கூலா வா. நடக்க வேண்டியது தானா நடக்கும். நீ சொன்னா எல்லாம் நடந்துற போதா? பேபி, நீ ஆசைப்பட்டு நான் ஏதாவது செய்யாம இருந்திருக்கேனா? உனக்காக நான் பெரிய விஷயம் பண்ணிருக்கேன். இந்த ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே எனக்கும் என் பேபிக்கும் மட்டும்தான். நாம மட்டும் தான் அதை அனுபவிக்க போறோம். டோன்ட் வரி பேபி. இப்ப எதுக்கு நீ ஸ்லோவா போயிட்டு இருக்க? மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல, ரோடு சரியா தெரியல பேபி. அக்கா செம்ம அழகா இருக்க.
மாமா மட்டும் உன்னை பார்த்தாரு, ஃபுல் சரண்டர் தான். என்ன பாரா அக்கா, மாமாவுக்கு வீடியோ கால் பண்ணு. வேணாண்டி. ஐயோ, என்னக்கா நீ சரியான பூமர் கால் மாதிரி இருக்கா? ரொமான்ஸே வர மாட்டேங்குது உனக்கு. மாமா வந்துட்டு இருக்கார்ல, அட்லீஸ்ட் எங்க இருக்கீங்க, எப்போ வருவீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கலாமா? வேணாண்டி, அவரு டிரைவ் பண்ணிட்டு இருப்பாருல்ல. ப்ளூடூத்ல தானே இருக்கு, பண்ணுக்கா. ஏய் வேணாண்டி ப்ளீஸ். இல்லைன்னா நான் வீடியோ கால் பண்ணிடுவேன். ஏய் வேணாம். அப்ப நான் இப்ப ஃபோன் பண்ணுவேன், நீ பேசணும், ஓகேவா? சொன்னா கேட்க மாட்டேங்கிற. சரி நீ கொடு. ஹலோ. நான் தான். ஒன்றும் இல்லை, நீங்க கிளம்பிட்டீங்களான்னு கேட்க தான் கால் பண்ணேன். அதை கேட்கறதுக்கு மட்டும் தான் கால் பண்ணியா? இல்ல, அதுக்காக மட்டும் இல்ல, உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான். நானே உனக்கு கால் பண்ணலாம் தான் நினைச்சேன். ஏதாவது முக்கியமான விஷயமா சார்? இது போன்ல சொல்ற விஷயம் இல்ல, நேர்ல வந்து சொல்றேன். அப்படி என்ன விஷயம்? ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? போன்லயே சொல்லிட்டா சர்ப்ரைஸ் போயிரும்ல, நேர்ல வந்து சொல்றேன். சரி ஓகே. என்னக்கா, மாமா என்ன சொன்னாரு? ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருக்காராம். என்ன சர்ப்ரைஸ்? தெரியாது, நேர்ல தான் சொல்லுவாராம். மாமா உனக்கு ஏதோ பெரிய gift கொடுக்க போறாருன்னு நினைக்கிறேன். கலக்கறக்கா. என்ன? உன்னை இப்படி பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உன்னை பத்தியும் தியாவை பத்தியும் இருந்த கவலையெல்லாம் மொத்தமா விட்டு போயிடுச்சு. எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரியே நடக்குதுலம்மா. ஹாப்பி தானம்மா? எனக்கு அது போதுமா? ஏன் ஸ்ரீகாந்த், நீ என்னமோ அவளை பிடிக்காம எனக்காக கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பேசுற? உன் மனசு எனக்கு தெரியும்பா. சீக்கிரம் போ, சீக்கிரம் போடா. அஞ்சலி, அம்மா, அக்காவை ரெடி பண்ணியாச்சா இல்லையா? துளசி, உன்னை இப்படி பார்க்கறதுக்கு எத்தனை வருஷமா அம்மா தவம் இருந்த தெரியுமா? இப்ப என் கண்ணெல்லாம் நிறைஞ்சு போச்சு. பாரியே, பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா, அழகா இருக்கா, என் கண்ணே பட்டுடும். என் தங்கம் நல்லா இருக்கு, அழகா இருக்கு. அஞ்சலி, அக்காவை சீக்கிரமா கூட்டிட்டு வா, சுமங்கலி பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு. என்னம்மா, இந்த பூஜை எதுக்குமா செய்றாங்க? இவ கட்டிக்க போற புருஷன் தீர்க்க ஆயுசோட இருக்கணுங்கிறதுக்காக பண்ற பூஜை. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பூஜை பண்றது வழக்கம் தான். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பண்ணியாகணும்ல. சீக்கிரமா கூட்டிட்டு வா. வந்துரு, சீக்கிரம் வந்துருங்க, நேரமாச்சு. நாழி ஆயிட்டு இருக்கிறது, பொண்ணு சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்க. சரி, கூட்டிட்டு வர சொல்றேன். நீ போமா, போய் சீக்கிரம் கூட்டிட்டு வா. அம்மாடி, எல்லா செல்வத்தோடவும் தீர்க்க சுமங்கலியா பேரம் பேத்தி எல்லாம் எடுத்து 100 வருஷம் நீ நல்லா வாழணும்.
நீயும் உன் புருஷனும் ரொம்ப நல்லா இருக்கணும். வாமா. இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கும் அஞ்சலிக்கும் இப்படிதான் கல்யாணம் நடக்கும். அதுக்கு நீ முதல்ல அவகிட்ட உன் லவ் சொல்லணுமே. நான் என்ன அவகிட்ட சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறியா? அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்டா. அங்க துளசி அக்கா கழுத்துல தாலி ஏறின அடுத்த செகண்ட் நான் என் லவ் ப்ரப்போஸ் பண்ணிடுவேன். உட்காரு. நான் சொல்ல சொல்ல ரெண்டு பூவா போட்டு பூஜை பண்ணுங்க. இந்த பூஜை என்னத்துக்காகன்னா புருஷன் 100 வருஷம் நல்லபடியா வாழணுன்றதுக்காக தான் இந்த பூஜை. இந்தாங்கம்மா. என்னங்க, கொஞ்சம் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி எங்க வந்துட்டு இருக்காருன்னு கேளுங்க. டைம் ஆயிட்டே இருக்கு. அம்மா, அக்கா இப்பதான் அம்மா கிட்ட பேசினா. அவங்க ஆன் தி வேல இருக்காங்க. பரவாயில்ல, நீங்க இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி பாருங்க. ஃபோன் கொடுப்பா. இந்தாங்கம்மா. ஓம் கஜானனம் பாத்து. ஃபோன் ரிங் போயிட்டே இருக்கு. எடுக்கலையா? இன்னொரு தடவை பண்ணி பாருங்க. எடுக்கலையே. டிரைவிங்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பா, அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம்ப்பா. வேணாம் வேணாம் வேணாம். இறங்காதடா, இறங்காதடா. சொன்னா கேளு, இறங்காத. ஏய் ப்ளீஸ் பா, சொல்றத கேளு, இறங்காதடா. ஏய் வேணாம் வெற்றி, சொன்னா கேளு. இன்னும் 1/2 மணி நேரம் தான்டா இருக்கு. நாம போய் நாமினேஷன் பண்ணல, ஏன் அரசியல் வாழ்க்கைய அஸ்தமனம் ஆயிடும்டா. ப்ளீஸ் பா, என்ன விடுங்கப்பா. உள்ள யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ எதுவுமே தெரியலப்பா. அவங்களுக்கு நாம தான்ப்பா ஹெல்ப் பண்ணி ஆகணும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ போகாத. அம்மா, அம்மா கண்ணை திறந்து பாருமா. டேய் அங்க பாருடா, அவங்களுக்கு வேண்டியவங்க எல்லாம் வந்துட்டாங்கடா. அவங்க பாத்துப்பாங்கடா. அப்பா, ஐயோ அம்மா, தேவகுட்டி அம்மா. அப்பா நீ வாடா, நம்ம போலாம். அப்பா, அவங்கள பார்க்கவே பாவமா இருக்குப்பா. சக மனுஷனுக்கு நாம தான்ப்பா ஹெல்ப் பண்ணி ஆகணும். உதவி பண்றப்பா, விடுங்கப்பா. நான் சொல்றத கேளுடா, அங்கெல்லாம் போக வேண்டாம். யோ, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணு. என்ன ஏதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. சரிங்க. நீ வண்டி எடுடா. அண்ணா, 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 ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு. நீ வண்டியில ஏறு, போ, வண்டி எடு, ஓடா. அண்ணா இங்க பாருங்கண்ணா. இத பாரு, இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதுல என் பேரோ என் புள்ள பேரோ வெளியில வரவே கூடாது. மறைமுகமா என்ன உதவி பண்ணுமோ அதை பண்ணு. ஹாஸ்பிடலுக்கு போய் அவங்க எப்படி இருக்கான்னு பாத்துட்டு எனக்கு சொல்லு. சரிங்க. நீ ஏன் முன்னாடி போய் நின்னு மாட்டிக்காத. சரிங்க சரிங்க, நான் பாத்துக்கிறேன். அண்ணா, 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 பாத்து, அண்ணா, எங்க சீக்கிரம் கால் பண்ணுங்க. இதோ பண்றேன். அண்ணா கண்ணை திறந்து பாருங்கண்ணா. அண்ணா உனக்கு ஒண்ணும் ஆகலண்ணா. அண்ணா எங்க என்னாச்சுங்க? இதோ பண்ணிட்டு இருக்கேன். ஏங்க என்னாச்சுங்க? போன் கொடுங்க. போன் என்கேஜ்டா. போன் போல நீங்க பாருங்க, பாரு. அண்ணா
सर्वसम्मोहिन्यै विद्महे विश्वजनन्यै धीमहि तन्नो டேய் மச்சான் டேய் என்னடா துளசி அக்கா மாப்பிள்ள ஸ்ரீகாந்துக்கார ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டா. என்னடா சொல்ற? எல்லாரையும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருக்காங்களாண்டா. அங்கிள் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். என்னப்பா அங்கிள் அது வந்து அது சொல்லு என்னாச்சு? துளசி அக்கா மாப்பிள்ள ஸ்ரீகாந்த் சார் கார்ல வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அங்கிள். அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. மாப்பிள்ளைக்கு ஆக்சிடென்ட்டா? ஆக்சிடென்ட்டா?